நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்க்குலர் மோஷன். கைனமேட்டிக்ஸோட கடைசி டாபிக். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளான டாபிக். ஏன் அப்படின்னா இந்த ஒரு யூனிட்ல சர்க்குலர் மோஷன்ல நிறைய வகையான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா, இந்த யூனிட்ல நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு டாபிக் தான், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா, நம்ம இதுல பார்க்க போறது என்ன அப்படின்னா சர்க்குலர் மோஷன் என்ன, அதுக்கு காரணம் என்ன. ஓகேங்களா, அதுல வந்து என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம். நம்ம நார்மலா டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன். அப்ப இந்த இடத்துல அதெல்லாம் இருக்குமா கேட்டீங்கன்னா அதுவுமே இருக்கும். அது கூட சேர்ந்து வேற என்னெல்லாம் இருக்கும், ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஓகேங்களா, இது எல்லாமே இருக்கும். இதெல்லாம் வேரி ஆனிச்சுன்னா அதுக்கு பேர் என்ன, அந்த வகையான சர்க்குலர் மோஷன் என்ன. இல்ல வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்கு சம்திங் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரியான சர்க்குலர் மோஷன் என்ன. இந்த மாதிரி டீடைலா இந்த ஒரு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் சர்க்குலர் மோஷன் என்ன அப்படிங்கறத ஆரம்பிச்சிடலாம். சர்க்குலர் மோஷன் அப்படிங்கிறது என்னது, வட்டமா எதெல்லாம் சுத்துதோ அது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லலாம் சர்க்குலர் மோஷனுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். வட்டமா சுத்தி வருது, ரொட்டேஷன் மோஷன் இல்ல. ரொட்டேஷன் என்னது, தன்னைத்தானே சுத்திக்கிறது. ஓகேங்களா, இது வட்டமா ஒரு பொருளை சுத்தி வருது. ஓகேங்களா, அப்ப அந்த ஒரு சர்க்குலர் மோஷன்ல நார்மலா ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு நகருது. ஓகேங்களா, அப்ப நகருது அப்படிங்கும் போது கண்டிப்பா திசை மாறும். ஆமாங்களா, ஒரு பொருள் இங்க இருந்து இங்க நகருது வச்சுக்கலாம், இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு நகர்ந்துருக்கு. இப்படியே போச்சு இல்ல, இதுதான் ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன், அதாவது திசையை மாத்திக்கல. ஓகேங்களா, டைரக்ஷனை மாத்தல. இங்க டைரக்ஷன் கண்டிப்பா மாறி இருக்கு. இந்த இடம் இல்ல, நீங்க சர்க்குலர் மோஷன்ல ஒரு பாயிண்ட்டுக்கும் இன்னொரு பாயிண்ட்டுக்கும் நீங்க பார்க்கும்போது கூட என்ன மாறும் அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி மாறும். என்ன மாறும், இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. அந்த ஒரு பர்டிகுலர் டைம்ல இருக்க அந்த ஒரு வெலாசிட்டியோட டைரக்ஷன் மேக்னிடியூட் மாறுதோ இல்லையோ, அது வந்து டைப்ஸ் ஆஃப் சர்க்குலர் மோஷன் கூட நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, டைரக்ஷன் கண்டிப்பா எந்த வகையான சர்க்குலர் மோஷனா இருந்தாலுமே கண்டிப்பா ஒரு பாயிண்ட்டுக்கும் இன்னொரு பாயிண்ட், இந்த இடத்துல நம்ம இப்படி வரையறோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்ல கொஞ்சம் இப்படி வரையும், இந்த பாயிண்ட்ல இப்படி போகும், இந்த பாயிண்ட்னா இப்படி. சொல்றது புரியுதுங்களா, அந்த ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி எப்படி வரையறது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து டான்ஜென்ஷியலா அது எந்த டைரக்ஷன்ல சுத்தம், நான் வந்து இதை எப்படி கன்சிடர் பண்ணிருக்கேன், ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்றதா கன்சிடர் பண்ணி நான் வரைஞ்சிட்டு இருக்கேன். ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த மாதிரி இருக்கும், இதுல இந்த மாதிரி. சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். அப்ப அந்த ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி எல்லா இடத்துலயும் மாறிட்டே இருக்கு, விச் மீன்ஸ் எல்லா பாயிண்ட்லயுமே டைரக்ஷன் ஆஃப் த மோஷன் மாறுது. அதே மாதிரி இது எத்தனை டைமென்ஷன் மோஷன், இதுவுமே ஒன் ஆஃப் த 2 டைமென்ஷன் மோஷன் தான். ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ்லயும் இருக்கு, ஒய் ஆக்சிஸ்லயும் இருக்கு மூமெண்ட். ஓகேங்களா, எக்ஸ் ஆக்சிஸ்லயும் இருக்கு, ஒய் ஆக்சிஸ்லயும் இருக்கு. ஜஸ்ட் இது நகருது, இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட நோக்கி நகருது, விச் மீன்ஸ் இந்த ஒரு சென்டர் பாயிண்ட நோக்கி சுத்தி வருது, அதோட கண்ட்ரோல்ல சுத்தி வருது. ஓகேங்களா, அப்ப இந்த இடத்துல ஆக்சலரேஷன் இருக்காங்க சார்னு கேட்டீங்கன்னா வெலாசிட்டி மாறுது தானே, ஸ்பீடு மாறுதோ இல்லையோ அதை பத்தி நம்ம பேச தேவையில்ல. ஸ்பீடு மாறினாலும் மாறினாலும் ஸ்பீடு வந்து 10 இருக்கிறது 10 நேரம் கூட இருந்துட்டு போகுது கடைசி வரைக்கும். பட் எல்லா இடத்துலயுமே வெலாசிட்டி மாறுது, விச் மீன்ஸ் டைரக்ஷன் மாறிட்டே இருக்கு. அப்ப வெலாசிட்டி மாறுதுன்னா அதுக்கு பேரு ஆக்சலரேஷன். கண்டிப்பா சர்க்குலர் மோஷன் ஒன் ஆஃப் த அக்சலரேட்டட் மோஷன், அக்சலரேட்டட் மோஷன் தான். சேம் ஆஸ் ப்ரொஜெக்டைல் மோஷன். ப்ரொஜெக்டைல் மோஷன் என்னது, ஆக்சலரேட்டட் மோஷன், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அதுல ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, அப்ப யூனிஃபார்ம் மோஷனுக்கு எக்ஸாம்பிளா எதை சொல்ல முடியாது, சர்க்குலர் மோஷன் சொல்ல முடியாது. ஆனா சர்க்குலர்லயே யூனிஃபார்ம் நான் யூனிஃபார்ம் ரெண்டா பிரிச்சிருக்காங்க, அது பின்னாடி நம்ம பார்க்கலாம் எதனால பிரிச்சிருக்காங்க அப்படிங்கறது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இதுல டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேர்ம்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்னது, டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது என்னது, ஒரு பாயிண்ட் இங்க இருக்கு, இங்க இருந்து இங்க போகுதுன்னு வச்சுக்கிறேன், எப்பயும் போல கன்சிடர் பண்றதுதான். நார்மலா அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து சென்டர் நான் ஓன் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லுவோம், ரேடியஸ்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் நான் கன்சிடர் பண்ணது R1 எடுத்துக்கிறேன். ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு அந்த ஒரு பாயிண்ட் நடுவில் இருக்கிறத R2 எடுத்துக்கிறேன். ரேடியஸ் வந்து ஒரு சர்க்குலர் மோஷன்ல மாறுமான்னு கேட்டீங்கன்னா ஒரு பொருள் ஒரு சீரான வட்டத்துல சுத்தி வருது அப்படின்னா ரேடியஸ் நீங்க எந்த பக்கத்துல இருந்து எங்க வேணாலும் பார்க்கலாம், ரேடியஸ் எப்படிதான் இருக்கும், சேமா தான் இருக்கும். ஓகேங்களா, ரேடியஸ் சேமா தான் இருக்கும். அப்ப அதை நான் ஆர்னே கன்சிடர் பண்ணிக்கிறேன், R1 R2 அல்லது R, அதோட மேக்னிட்யூட் நம்ம என்ன எடுத்துக்கலாம், Rன்னு எடுத்துக்கலாம். நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், சேஞ்ச் இன் பொசிஷன் வெக்டர். அப்ப சேஞ்ச் இன் பொசிஷன் இந்த இடத்துல என்னது, ஏங்கிற பொசிஷன்ல இருந்து B போயிடுச்சு, அப்ப B மைனஸ் ஏ, B மைனஸ் ஏன்னு சொல்லலாம். அல்லது ரேடியஸ் வெக்டர்ல சொல்லணும் R2 வெக்டர் மைனஸ் R1 வெக்டர், அந்த ஒரு பொசிஷன் வெக்டர். ஓகேங்களா, அப்ப நம்ம இதை ஈக்குவேஷனா அப்ளை பண்ணும்போது ஜஸ்ட் அந்த ஒரு இந்த ஒரு இடத்த தான் நான் இந்த மாதிரி கீழே வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா, OAB R1 R2 இது டெல் R. ஓகேங்களா, சேஞ்ச் இன் பொசிஷன் வெக்டர் ஏல இருந்து B க்கு போயிடுச்சு. இந்த ஆங்கிள் தீட்டான்னு சொல்லுவோம். தீட்டாங்கிறது என்னது, ஆங்கிள். ஓகேங்களா, ரேடியன்ல நம்ம டினோட் பண்றது தான். ஓகேங்களா, which means angular displacement. இதுதான் நம்ம இந்த இடத்துல என்னன்னு சொல்லுவோம், ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் சொல்லுவோம். பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, அப்ப இது எப்படி அதெல்லாம் ரெண்டு வெக்டரை மைனஸ் பண்ணிருக்காங்க. அப்ப அதுக்கான ரிசல்டன்ட் எடுக்கணும் அப்படின்னா இது ஒரு ரேடியஸ் வெக்டர், இது ஒரு ரேடியஸ் வெக்டர். ஓகேங்களா, அப்ப அதோட ரிசல்டன்ட் எப்படி இருக்கும், மேபி இந்த மாதிரி இருந்திருக்கும். ஓகேங்களா, அப்ப அந்த ரிசல்டன்ட் வெக்டருக்கு நான் கண்டுபிடிக்கணும் என்ன அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம ஜஸ்ட் அதுக்கான ஃபார்முலா a² + b² - 2ab. ஓகேங்களா, a²
plus b square minus 2ab இப்படி ஒரு வெக்டர் இப்படி ஒரு வெக்டர் இருக்குன்னா ஒரு ரிசல்டன்ட் இந்த மாதிரி எழுதலாம் இல்லைங்களா ஜஸ்ட் அதே தான் ஓகேங்களா வேற எதுவும் இல்ல ட்ரையாங்கிள் law of addition தான் ஓகேங்களா அந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணும்போது r1 square என்ன எழுதலாம் 2r square ஓகேங்களா 2r square minus ஓகேங்களா r1 square plus r2 square minus 2r1 r2 cos thetaங்களா ஜஸ்ட் இதுல அப்ளை பண்ணி நம்ம சால்வ் பண்ணும்போது இந்த 2r square cos theta வந்து சம்திங் ரெண்டுல இருந்து 2r square காமனா வெளிய எடுத்துட்டு 1 minus cos theta இருக்கும் 1 minus cos theta வை 2 sin square theta by 2 னு எழுதலாம் ஓகேங்களா நமக்கு இந்த டெரிவேஷன்லாம் தேவைப்படாது ஜஸ்ட் இந்த ஸ்கொயர் டேர்மும் இதுவும் கேன்சல் ஆயிட்டு வெளியில வரும்போது என்ன கிடைக்கும்னா இங்க ஸ்கொயரும் டேர்மும் கேன்சல் ஆயிட்டு 2 into 2 4 னா 2 னு வெளியில வரும் ஓகேங்களா அப்ப 2r sin theta by 2 which means டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு ஓகேங்களா ஒரு சர்க்குலர் மோஷன்ல ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் இல்ல வெறும் டிஸ்பிளேஸ்மென்ட் ஓகேங்களா வெறும் டிஸ்பிளேஸ்மென்ட் நம்ம என்ன எடுப்போம் del r னு எடுப்போம் del r கேக்குறாங்க அப்படினா 2r sin theta by 2 அப்படிங்கற ஃபார்முலா யூஸ் பண்ணனும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் ஓகேங்களா ஜஸ்ட் இந்த கண்டென்ட் எப்படி வந்துச்சு அப்படிங்கறத இந்த இடத்துல நான் டெரிவேஷனா கொடுத்திருக்கேன் அடுத்து டிஸ்டன்ஸ் சார் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல இங்க இருந்து இவ்வளவு தூரம் போனது இந்த ஒரு டிஸ்டன்ஸ் ஆக்சுவலா கடந்த பாதை தான் என்னது டிஸ்டன்ஸ் ஓகேங்களா அப்ப அந்த ஒரு டிஸ்டன்ஸ் வேணும் அப்படினா எதை டிபெண்ட் பண்ணிருக்கும்னா தீட்டா இருக்கும் நார்மலா நம்ம தீட்டாவை எப்படி எழுதுறோம் தீட்டா ஈக்குவல் டு இந்த ஒரு டிஸ்டன்ஸ் பை இந்த ஒரு ரேடியஸ் எழுதுங்களா தீட்டா ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை இந்த ஒரு ரேடியஸ் ஓகேங்களா அப்ப நமக்கு டிஸ்டன்ஸ் வேணும்னா தீட்டா இன்டு ரேடியஸ் ஓகேங்களா தீட்டா இன்டு ரேடியஸ் இந்த தீட்டா அப்படிங்கிறது என்னது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் தீட்டாங்கிறது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் அது பின்னாடி பார்க்கலாம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஓகேங்களா இந்த டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மென்ட்டுக்கும் நான் ரேஷியோ எடுத்தேன் அப்படின்னா டிஸ்டன்ஸ் மேல ஆர் தீட்டா டிஸ்பிளேஸ்மென்ட் 2r sin theta by 2 r கேன்சல் ஆயிட்டு theta by 2 into 1 by sin cosecant theta எழுதலாம் ஜஸ்ட் இது வேணா தியரிட்டிக்கல் क्वेश्चनல கேட்கலாம் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட்டோட ரேஷியோ சர்க்குலர் மோஷன்ல என்ன அப்படினா theta by 2 cosecant theta by 2 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் பெருசா ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் இல்ல ஜஸ்ட் ஒரு டைம் கண்ணுல பாத்துக்கங்க ஓகேங்களா போதுமானது பட் இது கீழ இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் வந்து ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் ஓகேங்களா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட்ங்கிறது ஏற்கனவே சொல்லிட்டேன் அந்த ஒரு ஆங்கிள் தான் எவ்வளவு ஆங்கிள் நம்ம கடந்து போறோம் எவ்வளவு ஆங்கிள் நம்ம நகர்ந்திருக்கோம் அந்த ஒரு சர்க்குலர் மோஷன்ல அப்படின்னு சொல்றது என்னது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படிங்கிறது இது ஒன் ஆஃப் த ஆக்சியல் வெக்டர் ஆக்சியல் வெக்டர்ங்கிறது உங்களுக்கு புது டேர்மா மேபி இருக்கலாம் ஆக்சியல் வெக்டர்ங்கிறது ஒண்ணும் இல்ல இதுவும் வெக்டர் தான் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட்ங்கிறது என்னது வெக்டர் குவாண்டிட்டி தான் பட் என்னன்னா சர்க்குலர் மோஷன்ல இருக்க வெக்டர் குவாண்டிட்டி எந்தெந்த குவாண்டிட்டிஸ்லாம் சர்க்குலர் மோஷன்ல இருக்கோ அந்த குவாண்டிட்டிஸ் வெக்டரா இருந்துச்சுன்னா அந்த வெக்டர்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆக்சியல் வெக்டர்ஸ்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஆக்சியல் வெக்டர்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் இதுக்கான ஃபார்முலா சார் லீனியர் டிஸ்பிளேஸ்மென்ட் நம்ம எதுல டினோட் பண்ணுவோம் del r அல்லது s ல டினோட் பண்ணுவோம் ஆமாங்களா del r அல்லது s இந்த இடத்துல ரேடியஸோட சேஞ்ச் அப்படிங்கிறதுனால நான் del r ல யூஸ் பண்ணிருக்கேன் அதாவது இங்க r1 r2 ஓட சேஞ்ச் r1 டினோட் பண்ணிருக்கேன் ஓகேங்களா இந்த இடத்துல நார்மல் டிஸ்பிளேஸ்மென்ட் எதுல டினோட் பண்ணுவோம் s அப்ப லீனியர் டேர்முக்கும் ஆங்குலர் டேர்முக்கும் நடுவுல இருக்க அந்த ஒரு ரிலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆங்குலர் வெலாசிட்டி ஆங்குலர் ஆக்சலரேஷன் அதே மாதிரி ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் இது மூணு பேச்சுமே இருக்கும் ஓகேங்களா அந்த ஃபார்முலாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை பேஸ் பண்ணி क्वेश्चंस இருக்கும் s equal to theta into r ஓகேங்களா s equal to theta into r அதாவது linear displacement equal to angular displacement into radius ஓகேங்களா linear displacement எப்படி எழுதலாம் angular displacement into radius ஜஸ்ட் இதே ஃபார்முலா தான் இத வெக்டார் ஃபார்ம்ல எழுதிருக்கேன் ஓகேங்களா ஜஸ்ட் இங்க எழுதணும் இல்லீங்களா இது என்னது டிஸ்டன்ஸ்ங்கிறதுக்கு பதிலா டிஸ்பிளேஸ்மென்ட்ல எழுதணும்னா angular displacement theta into radius அதே மாதிரி இந்த இன்ட்ங்கிறது என்னது கிராஸ் ப்ராடக்ட் டாட் ப்ராடக்ட் நடுவுல எதுவுமே இல்லனா டாட் ப்ராடக்ட்னு சொல்லலாம் கிராஸ் ப்ராடக்ட் எப்படி இருக்கோ அப்படி தான் யூஸ் பண்ணனும் theta cross r னா theta cross r தான் யூஸ் பண்ணனும் r cross theta யூஸ் பண்ணா தப்பா வரும் ஆன்சர் ஓகேங்களா அத மட்டும் பாத்துங்க இது என்னன்னு சொல்லலாம் ரிலேஷன் between linear and angular displacement னு சொல்லலாம் ஓகேங்களா இதே மாதிரி ஒவ்வொரு டேர்ம்ஸ்க்கும் இருக்கும் ரிலேஷன் between linear and angular velocity ரிலேஷன் between linear and angular acceleration அப்படிங்கிறது ஓகேங்களா நெக்ஸ்ட் இது யூனிட் உங்களுக்கே தெரியும் theta அப்படிங்கும்போது அந்த ஒரு ஆங்கிளுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் ரேடியன் அல்லது டிகிரில யூஸ் பண்ணுவோம் SI யூனிட் ரேடியன் சில டைம்ஸ்ல நம்ம டிகிரியுமே யூஸ் பண்ணுவோம் இது ஒரு டைமென்ஷன் இல்ல உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஓகேங்களா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மென்ட்ல தீட்டாவும் அந்த ஒரு ஒமேகாவும் டெரைவ் பண்ணும்போது ஓகேங்களா அதாவது பிளேன் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள் பிளேன் ஆங்கிள் தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது அதாவது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் ஓகேங்களா அதுக்கு என்ன இல்ல யூனிட்டும் இல்ல சார் யூனிட் இருக்கு டைமென்ஷன் இல்ல ஓகேங்களா யூனிட் இருக்கு டைமென்ஷன் இல்ல இதுக்கு டைமென்ஷன்லெஸ் ஓகேங்களா அப்ப ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட்டும் டைமென்ஷன்லெஸ் தான் ஆங்கிளுமே டைமென்ஷன்லெஸ் தான் ரெண்டுமே ஒண்ணுதான் ஓகேங்களா நெக்ஸ்ட் the direction of angular displacement எப்படி சார் கண்டுபிடிக்கிறது the direction of angular displacement எப்படி எந்த டைரக்ஷன்ல angular displacement இருக்கு அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படினா angular displacement depends on sense of rotation சார் அது என்னங்க சார் sense of rotation அப்படினா clockwise ஆ anti clockwise ஆ ஜஸ்ட் ஒரு பொருள் இப்படி சுத்தி வருது அப்படினா இது clockwise னு சொல்லலாம் இப்படி சுத்திச்சுனா அத anti clockwise னு சொல்லலாம் அப்ப அந்த clockwise ஆ anti clockwise ஆங்கறத டிபெண்ட் பண்ணி என்ன இருக்கும்
இந்த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். சார் வேற எதை சார் டிபெண்ட் பண்ணிருக்கும் அப்படின்னா ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சென்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் எதை குறிக்கும் அப்படின்னா எந்த பக்கம் சுத்துது அப்படிங்கறத ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல்ல என்ன பண்ணுவோம்னா கையை வளைக்கிறது. ஓகேங்களா, கையை வளைக்கிறது. இப்படி வளைக்கும் போது இது எந்த டைரக்ஷன்ல இருக்கு? ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேங்களா, ஆன்டி கிளாக் வைஸ். இந்த ஒரு இது எப்படி இருக்கு? ஆன்டி கிளாக் வைஸ். அப்ப நான் கையை இப்படி வச்சுக்கிறேன், இந்த ஒரு இதுல இப்படி வளைக்கிறேன் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல இப்படி ரொட்டேட் பண்ணும்போது என்னோட தம்பு எங்க காமிக்குது? வெளிநோக்கி காமிக்குது. என்னோட தம்பு எங்க காமிக்குது? ஜஸ்ட் இப்படி வச்சு கையை வளைக்கிறேன் அப்படின்னா வெளிநோக்கி காமிக்குது. அப்ப அந்த தம்பு எதை குறிக்கும் சார்? சென்ஸ் ஆஃப் ரொட்டேஷன், கர்வேச்சர் ஆஃப் ஃபிங்கர்ஸ். எந்த டைரக்ஷன்ல சுத்துதோ அதை நான் அதுக்கு நோக்கி நான் கையை வளைச்சேன் அப்படின்னா என்னோட தம்பு எங்க இருக்கும் அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை காமிக்கும். அப்ப ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படிங்கறத காமிக்கும். அப்ப அவுட்வர்ட். ஓகேங்களா, இதுக்கு என்னன்னு சொல்லலாம்? அவுட்வர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதே சார் நான் கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்றேன் அப்படின்னா எங்க இருக்கும்? இன்வர்ட். கிளாக் வைஸ்ல நான் இப்படி ரொட்டேட் பண்றேன்னா கையை இன்வர்ட். ஓகேங்களா, அதேதான் இங்க யூஸ் பண்ணிருக்கேன். ஆன்டி கிளாக் வைஸ்னா அவுட்வர்டு. அவுட்வர்ட நார்மலா நம்ம எதுல சொல்லுவோம் அப்படின்னா டாட் ப்ராடக்ட்னு ஐ மீன் டாட் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியில யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, மேக்னெட்டிக் ஃபீல்ட பத்தி படிக்கிற அந்த ஒரு பார்ட்ல வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்? டாட் ஃபீல்டு, கிராஸ் ஃபீல்டு அப்படிங்கிற மாதிரி பேசுவோம். ஓகேங்களா, டாட் அப்படின்னா என்னது? அவுட்வர்ட் ஃபீல்டு அல்லது ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன். இதே கிளாக் வைஸ் ரொட்டேஷன்னா இன்வர்டு. இப்பதான் நம்ம பார்த்தோம் கிளாக் வைஸ்னா இன்வர்டு அல்லது கிராஸ் ஃபீல்டு. இந்த மாதிரி கிராஸ் யூஸ் பண்ணுவோம். இன்வர்ட்னா கிளாஸ், அவுட்வர்ட்னா டாட். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த ஒரு கன்வர்ஷனும் உங்களுக்கு தேவைப்படும். ஏற்கனவே கொடுத்துருக்கேன் எங்க அப்படின்னா பேசிக் கிளாஸ்ல, ஃபவுண்டேஷன் கிளாஸ்ல 2π ரேடியன் ஈக்குவல் டு 360 டிகிரி. அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? π ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரி. இதுல இருந்து ரேடியனுக்கு வேணுமா டிகிரிக்கு வேணுமா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த ஒரு 1 ரொட்டேஷனை வேற எப்படி சொல்லலாம்னா 2π ரேடியனுக்கு ஈக்குவல்னு சொல்லலாம். 1 ரொட்டேஷன் அல்லது 1 ரெவல்யூஷன் ஈக்குவல் டு 2π ரேடியன் அல்லது 360 டிகிரிக்கு ஈக்குவல்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் இதுவுமே உங்களுக்கு தேவைப்படும். சில சம்ஸ்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் கன்வெர்ட் பண்றது ரேடியன்ல இருந்து டிகிரிக்கு, டிகிரில இருந்து ரேடியன், இந்த மாதிரி. ஓகேங்களா, அடுத்தது ஆங்குலர் வெலாசிட்டி. ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகலாம். நெக்ஸ்ட் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகாங்கிற சிம்பல். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டா யூஸ் பண்ணிருப்போம். ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. இதே ஆங்குலர் ஆக்ஸலரேஷன் ஆல்பான்னு யூஸ் பண்ணும். ஓகேங்களா, அங்க எப்படி டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ் பி இங்க ஏ. ஆமாங்களா, அது அப்படியே இங்க தீட்டா ஒமேகா ஆல்பால யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அடுத்தது ஆங்குலர் வெலாசிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நார்மலா வெலாசிட்டினா சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லலாம். எவ்வளவு நேரத்தை பொறுத்து எவ்வளவு தூரம் போயிருக்கு அப்படிங்கிறது. ஓகேங்களா, அப்ப அதேதான் இங்க ஆங்குலர். ஓகேங்களா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் எந்த அளவுக்கு மாறுது டைமை பொறுத்து அப்படிங்கிறது என்னது? ஆங்குலர் வெலாசிட்டி. அப்ப ஒமேகா வேணும் அப்படின்னா ஓகேங்களா, ஆங்குலர் வெலாசிட்டி வேணும்னா அங்க வெலாசிட்டி அதாவது v வேணும்னா என்ன பண்ணுவோம்? ds by dt, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். இங்க அதேதான் ஒமேகா வேணும்னா தீட்டாவை டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். தீட்டாவை டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். which means இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ வேணும்னா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. அப்பதான் நம்ம டிஃபரன்ஷியேட்டுக்கு போவோம். இதே ஆவரேஜ் வெலாசிட்டி வேணும். ஆவரேஜ் இங்க வெலாசிட்டிங்கிறது என்னது? ஆங்குலர் வெலாசிட்டி பத்தி பேசிட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஆவரேஜ் ஆங்குலர் வெலாசிட்டி வேணும் அப்படின்னா θ2 - θ1, அதாவது ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன்ல இருந்து மைனஸ் பண்றோம். ஓகேங்களா, θ2 - θ1 divided by t2 - t1 ஆவரேஜ் ஆங்குலர் வெலாசிட்டி. டைமென்ஷன் அப்படிங்கும்போது மேல என்ன இருக்கு? தீட்டா. தீட்டாக்கு டைமென்ஷன் இல்ல, பட் டைமுக்கு என்ன இருக்கு? டைமென்ஷன் இருக்கு. ஓகேங்களா, அப்ப அந்த டைமுக்கான டைமென்ஷன் t வரும். மேல வந்தா t இன்வெர்ஸ். யூனிட் மேல தீட்டாக்கு ரேடியன், டைமுக்கு செகண்ட். அப்ப ரேடியன் பெர் செகண்ட் அல்லது டிகிரி பெர் செகண்ட். ஓகேங்களா, அடுத்தது ஆங்குலர் வெலாசிட்டி ஒன் ஆஃப் த ஆக்சியல் வெக்டர் தான். ஓகேங்களா, ஆங்குலர் வெலாசிட்டி ஒன் ஆஃப் த ஆக்சியல் வெக்டர் தான். சார் இந்த இடத்துல லீனியர் டேர்முக்கு ஆங்குலர் டேர்ம் அங்க என்ன யூஸ் பண்ணணும்? s equal to theta cross r. s vector equal to theta cross r vector. இங்க அதே மாதிரி v vector. இந்த பக்கம் எப்பயுமே என்னதான் வரும்? லீனியர் தான் வரும். லீனியர் டேர்ம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இந்த பக்கம் ஆங்குலர் டேர்ம் ஈஸியா ஞாபகம் வைக்கிறதுக்காக சொல்றேன். ஒமேகா வெக்டர் கிராஸ் ஆர் வெக்டர். ஒமேகா வெக்டர் கிராஸ் ஆர் வெக்டர்னா ஒண்ணும் இல்ல, ஒமேகா இங்க இருக்குது, ஆர் இங்க இருக்குன்னா ஒமேகால இருந்து ஆருக்கு கிராஸ் பண்ணணும் கையை அப்படிங்கறத மீனிங். ஒமேகா டு ஆர். ஓகேங்களா, கிராஸ் ப்ராடக்ட்னா அதுதான் மீனிங். அந்த ஒரு ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் அப்ளை பண்ணும்போது ஒமேகால இருந்து ஆருக்கு கிராஸ் பண்ணணும் கையை அப்படிங்கிறது. ஒமேகால கையை வச்சு ஆருக்கு கிராஸ் பண்ணணும். அப்படி பண்ணாதான் கரெக்டா நமக்கு அந்த ஒரு டைரக்ஷன் கிடைக்கும் அப்படிங்கறது டினோட் பண்றது. ஓகேங்களா, அது கரெக்டா தான் யூஸ் பண்ணணும். டாட் ப்ராடக்டா இருந்தா பிரச்சனை இல்லை. v equal to r ஒமேகான்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுல இருந்து ஒமேகா கேக்குறாங்க, நம்பர்ஸா கேக்குறாங்க அப்படின்னா v by r யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதே கிராஸ் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டேர்ம் சிச்சுவேஷன் வருதுன்னா நம்ம ஒமேகா கிராஸ் ஆர் தான் யூஸ் பண்ணணும். அது பார்த்துக்குங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இட்ஸ் டைரக்ஷன். இந்த ஒரு v ஓட டைரக்ஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்னா சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்டோட டைரக்ஷன் சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? அதே டைரக்ஷன்ல தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதோட டைரக்ஷன் வேற எப்படின்னு சொல்லி டினோட் பண்ணலாம் அப்படின்னா ஃபார் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன். ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் இருக்கு அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன்
ஒமேகா எந்த டைரக்ஷன்ல இருக்கும்னா அலாங் த ஆக்சிஸ்ல, ஒமேகா இஸ் அலாங் த ஆக்சிஸ் ஆஃப் சர்க்குலர் பாத். ஓகேங்களா, அந்த ஒரு சர்க்குலர் பாத்தோட அலாங் த ஆக்சிஸ் கூடயே, இந்த சர்க்குலர் பாத்தோட ஆக்சிஸ் கூடயே இருக்கும். பட் எப்படி இருக்கும்னா அப்வர்டா இருக்கும், மேல் நோக்கி. ஓகேங்களா, அப்வர்ட். ஓகேங்களா, சர்க்குலர் மோஷன் எப்படி சுத்துதுன்னா இந்த டைரக்ஷன் நோக்கி. இதே சார் கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுது, அது ஆன்டி கிளாக் வைஸ்க்கு. கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுதுன்னா டவுன்வர்ட்ஸ். ஓகேங்களா, கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுதுன்னா என்னது, டவுன்வர்ட்ஸ். இதோட டைரக்ஷன் ஒமேகாவோட டைரக்ஷன். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஒமேகாவோட டைரக்ஷன் வந்து எதை குறிக்காது, ஒமேகாவோட டைரக்ஷன் வந்து எதை குறிக்காது அப்படின்னா பொருள் நகர டைரக்ஷனை கண்டிப்பா குறிக்காது. அதாவது nothing actually moves in the direction of the angular velocity. angular velocity அப்படிங்கிறது என்னன்னா ஜஸ்ட் ஒரு டேர்ம், எவ்வளவு ஸ்பீட்ல சுத்துது. angular velocityங்கிறது என்னது, ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை ரொட்டேட் பண்ணுது, 2 நிமிஷத்துக்கு எவ்வளவு ரொட்டேஷன் நடக்குது அப்படிங்கறத டினோட் பண்றது மாதிரிதான் ஒழிய அது எந்த டைரக்ஷன்ல போகுது அப்படிங்கறத சொல்ல முடியாது. இந்த ஒரு ஆங்குலர் வெலாசிட்டியோட டைரக்ஷன் வச்சு சொல்ல முடியாது. சார் அப்ப அந்த ஆங்குலர் வெலாசிட்டியோட டைரக்ஷன்ல என்னதான் சார் நடக்குதுன்னா அந்த டைரக்ஷன்ல எதுவும் நடக்கல. டைரக்ஷன் ஆஃப் ஒமேகா எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா ரொட்டேஷனல் மோஷன் வந்து எங்க நடக்குதுன்னா பிளேனுக்கு பர்பெண்டிகுலரா நடக்குது. எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு பிளேன் இருக்கு அப்படின்னா இந்த பிளேன் எப்படி இருக்குன்னா அது ரொட்டேட் ஆகுது அப்படின்னா அதுக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல ரொட்டேஷன் நடக்குது. ஒன்னு இப்படி நடக்கும் அல்லது இப்படி நடக்கும். அந்த ஒரு பிளேனுக்கு பர்பெண்டிகுலரா என்ன நடக்குது, ரொட்டேஷனல் மோஷன் நடக்குது அப்படிங்கறத டினோட் பண்றது மட்டும் தான் என்னது ஆங்குலர் வெலாசிட்டியோட வேலை. மற்றபடி ஆங்குலர் வெலாசிட்டியோட டைரக்ஷன் எதுவுமே மூவ் ஆகுறது இல்லை அப்படிங்கிறது ஒரு கான்டென்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஆங்குலர் ஆக்சலரேஷன் நீங்களே கவனிச்சிருப்பீங்க, ஆங்குலர் வெலாசிட்டி மாறுறது ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஆங்குலர் வெலாசிட்டி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி. ஓகேங்களா, அப்போ ஒமேகா பை டி அல்லது தீட்டாவோட டபுள் டிஃபரன்சியேஷன். ஒமேகாவோட ஒன் டைம் டிஃபரன்சியேஷன், தீட்டாவோட டபுள் டைம் டிஃபரன்சியேஷன். எப்படி நம்ம லீனியர் டேர்ம்ல a ஈக்குவல் டு dv பை dt அல்லது d ஸ்கொயர் s பை dt ஸ்கொயர் ரெண்டுமே யூஸ் பண்ணிருப்போம். s க்கு பதிலா x மே சில இடத்துல யூஸ் பண்ணிருப்போம். ஓகேங்களா, அதே மாதிரி தான் இங்க ஒன் டைம் டிஃபரன்சியேஷன் ஒமேகா, டபுள் டைம் டிஃபரன்சியேஷன் தீட்டா. ஓகேங்களா, அடுத்தது அது இன்ஸ்டன்டேனியஸ். ஆவரேஜ் வேணும்னா எப்பயும் போல ஃபைனல் மைனஸ் இனிஷியல் தான். ஒமேகா 2 மைனஸ் ஒமேகா 1 டிவைட் பை t2 மைனஸ் t1. யூனிட் வந்து ரேடியன் per செகண்ட் ஸ்கொயர், டைமென்ஷன் t பவர் மைனஸ் 2. ஓகேங்களா, ஏன்னா ரேடியனுக்கு டைமென்ஷன் இல்லை. ஓகேங்களா, அப்ப m பவர் 0 l பவர் 0 டைமுக்கு மட்டும் தான் இருக்கு t பவர் மைனஸ் 2. சார் இந்த இடத்துலயும் வந்து லீனியர் டேர்முக்கு ஆங்குலர் டேர்முக்கு இருக்கான முக்கியமான ஃபார்முலா இதுதான் நமக்கு. என்ன அப்படின்னா a ஈக்குவல் டு ஆல்பா கிராஸ் ஆர். ஓகேங்களா, a ஈக்குவல் டு ஆல்பா கிராஸ் ஆர் தான் யூஸ் பண்ணணும். அல்லது நம்ம நார்மலா யூஸ் பண்றோம் அப்படின்னா a ஈக்குவல் டு ஆர் ஆல்பான்னு யூஸ் பண்ணிக்கலாம் லீனியர் டேர்ம் யூஸ் பண்ணும்போது. ஓகேங்களா, அது பிரச்சனை இல்லை சார். லீனியர் டேர்முங்கும் போது ஸ்கேலர் டேர்ம்ஸ்ல யூஸ் பண்ணும்போது, நம்பர்ஸை யூஸ் பண்ணும்போது, ஓகேங்களா, வெக்டார் டேர்ம்ல யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். இதுல இந்த ஏங்கிறது நார்மல் லீனியர் ஆக்சலரேஷன் தான். ஏங்கிறது லீனியர் ஆக்சலரேஷன், ஆல்பாங்கிறது ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஆல்பாங்கிறது என்னது, ஆங்குலர் ஆக்சலரேஷன். இந்த ஆங்குலர் ஆக்சலரேஷன் வேற எந்த நேம்ல சொல்லுவாங்கன்னா டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் சொல்லுவாங்க. என்ன ஆக்சலரேஷன், டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன். ஆல்பாக்கு இன்னொரு நேம் என்னது, AT டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன். அந்த ஒரு டேர்ம்ல டினோட் பண்ணுவோம் லீனியர் ஆக்சலரேஷனை வச்சு. சாரி ஆல்பா இல்ல, மாற்றி சொல்றேன். ஆல்பா இல்ல, ஏவோட ஆக்சலரேஷன் தான். அது ஏ தான் என்னது, டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன். லீனியர் ஆக்சலரேஷனை இந்த ஒரு இடத்துல என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன். ஓகேங்களா, இது ரெண்டு வகையான ஆக்சலரேஷன் இருக்கு. சர்க்குலர் மோஷன்ல AC அண்ட் AT யூஸ் பண்ணுவோம். AC அப்படிங்கிறது சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன், ATங்கிறது டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன். இந்த டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷனோட ஃபார்முலா என்னன்னா இதுதான், நார்மல் A தான். ஓகேங்களா, அதாவது லீனியர் ஆக்சலரேஷன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஆக்சலரேஷன் தான் நான் இப்ப சொன்னதுதான். ரெண்டு வகையான ஆக்சலரேஷன் இருக்கு, டான்ஜென்ஷியல் அண்ட் சென்ட்ரிபிட்டல். சார் டான்ஜென்ஷியல் என்னன்னா ஜஸ்ட் ஒரு பாத் இருக்கு அப்படின்னா அந்த ஒரு பாத்தோட டான்ஜென்ஷியல் வழியில ஆக்ட் ஆகிற ஆக்சலரேஷன். ஒன்றும் இல்லை, இந்த டான்ஜென்ஷியல் என்ன இருக்கும், ஸ்பீடு மாறுனுச்சு, இது 10 மாறாமையே இருக்கு, அந்த 10ங்கிற வேல்யூ மாறாமையே இருக்கு அப்படின்னா அந்த ஆக்சலரேஷன் இல்லை. என்ன ஆக்சலரேஷன் இல்லை, டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் இல்லை. அந்த நம்பர் மாறுது, 10, 11, 12 இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது, அப்ப டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் இருக்கு. ஓகேங்களா சார், அப்ப இந்த ஒரு சர்க்குலர் மோஷன் எல்லாத்துலயுமே ஆக்சலரேஷன் இருக்குன்னு சொன்னீங்களா, என்ன ஆக்சலரேஷன் இருக்கும்னா கண்டிப்பா என்ன இருக்கும் அப்படின்னா சென்ட்ரிபிட்டல் இருக்கும். டான்ஜென்ஷியல் இருக்கோ இல்லையோ கண்டிப்பா எது இருக்கும், சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் இருந்தாலும் அது வந்து சர்க்குலர் மோஷன் சொல்ல முடியும். அப்படின்னா என்னங்க சார் அப்படின்னா ஒன்னும் இல்ல, சென்டரை நோக்கி இழுக்கும். இந்த ஒரு பாயிண்ட் நோக்கி தான் சுத்தி வருது அப்படின்னா இந்த ஒரு பாயிண்டோட கண்ட்ரோல் தான் இது இருக்கு. ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து சூரியனை வந்து பூமி சுத்தி வருது அப்படின்னா நீள்வட்ட பாதையில் தான் சுத்தி வருது, அதுவும் ஒரு வகையான வட்ட பாதை தானே. அப்ப கன்சிடர் பண்ணும் போது ஜஸ்ட் இந்த ஒரு பாயிண்ட் சூரியனை வந்து போக்கஸா வச்சு சுத்தி வருது நம்ம சொல்லிருப்போம். ஓகேங்களா, அது ஆக்சுவலா நீள்வட்ட பாதை. அப்ப இதோட மையம் இதை வச்சுதான் என்ன பண்ணுது, இதோட கண்ட்ரோல்ல தான் இது சுத்தி வருது. ஓகேங்களா, அப்ப எந்த பாயிண்ட வச்சு கண்ட்ரோல் வச்சு சுத்தி வருதோ அந்த பாயிண்ட நோக்கி ஆக்ட் ஆகும், விச் மீன்ஸ் சென்டரை நோக்கி ஆக்ட் ஆகும். அந்த ஒரு ஆக்சலரேஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னா டுவர்ட்ஸ் சென்டர். அதனால அதுக்கு பேர் என்னது, சென்ட்ரிபிட்டல். டுவர்ட்ஸ் சென்டர்னா என்னது, சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் சொல்லுவோம்.
இட்ஸ் ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் ஆன் த அலாங் த ரேடியஸ் ஓகேங்களா ஆப்ஜெக்டோட ரேடியஸை நோக்கி சென்டர் ஆஃப் த அந்த ஒரு சர்க்குலர் பாத்தை நோக்கி தான் ஆக்ட் ஆகும் சென்டர் ஆஃப் த சர்க்குலர் நோக்கி ஆக்ட் ஆகும் இதுக்கான ஃபார்முலாஸ் ஜஸ்ட் நான் இந்த இடத்துல டெரைவ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஜஸ்ட் இதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க ஆக்சுவலா இது வந்ததுக்கான டெரிவேஷன் பெருசு இதுல ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுங்க மீதி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா 4 ஃபார்முலாஸுமே தேவைப்படும் சம் போடும்போது எந்த டேட்டா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபார்முலாஸை யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா s ஈக்குவல் டு v ஸ்கொயர் பை r அதாவது லீனியர் வெலாசிட்டி பை ரேடியஸ் ஓகேங்களா அல்லது v க்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம் v ஈக்குவல் டு r ஒமேகாங்களா அப்படி அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் இங்க ஒமேகா ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர்னு கிடைக்கும் அப்ப r r கேன்சல் ஆச்சுன்னா ஒமேகா ஸ்கொயர் r கிடைக்கும் அல்லது ஒமேகா ஸ்கொயர் r அடுத்த ரெண்டு ஈக்குவேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு இதுவும் பார்த்துட்டு வந்துடலாம் மற்ற ரெண்டு டேர்ம்ஸையும் அதை பார்த்தா தான் இதை வந்து சொல்ல முடியும் இது ரெண்டும் அப்படியே இருக்கட்டும் நம்ம பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் டைம் பீரியட் அப்படிங்கிறது என்னது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எவ்வளவு நேரத்துல சுத்தி வருது ஓகேங்களா அந்த ஒரு பொருள் எவ்வளவு நேரத்துல அந்த ஒரு வட்டப்பாதையை சுத்தி வருது அப்படிங்கிறது தான் டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் 1 ரெவல்யூஷன் ஓகேங்களா டைம்கான யூனிட் வந்து உங்களுக்கு செகண்ட் தெரியும் டைமென்ஷன் டீன்னு தெரியும் பிரச்சனை இல்லை ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது உங்களுக்கு புதுசான டேர்மா இருக்கும் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை ஒரு செகண்டுக்கு எத்தனை டைம் சுத்தி வருது அதுதான் ஃப்ரீக்வன்சி ஓகேங்களா ஒன்றும் இல்லை நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் கம்ப்ளீட்டட் பை ஆப்ஜெக்ட் இன் யூனிட் டைம் என்னது ஒரு செகண்ட் தான் எவ்வளவு நேரத்துல சுத்தி வருது அப்படிங்கிறது என்னது டைம் ஒரு செகண்டுக்கு எவ்வளவு ரொட்டேஷன் வருது ஒரு செகண்டுக்கு 4 டைம் சுத்தி வருது அப்படின்னா 4 தான் ஃப்ரீக்வன்சி அந்த ஒரு சர்க்குலர் பாத்தோட ஃப்ரீக்வன்சி என்னது 4 ஓகேங்களா அப்ப அதுதான் ஃப்ரீக்வன்சியை வந்து எப்படி எழுதலாம்னா டைம் இன்வர்ஸ் எழுதலாம் ஃப்ரீக்வன்சியை f அல்லது n ல யூஸ் பண்ணுவாங்க ஸ்மால் f அல்லது ஸ்மால் nங்கிற லெட்டர்ல யூஸ் பண்ணுவாங்க 1/t ஃபார்முலா ஓகேங்களா டைமுக்கு இன்வர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் அப்ப அதோட யூனிட் என்ன வரும் செகண்ட் இன்வர்ஸ் அல்லது SI யூனிட்ல அதுக்கான நேம் என்னது ஹெட்ஸ் ஓகேங்களா அது ஒரு சயின்டிஸ்டோட நேம் அதை யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா ஹெட்ஸ் அப்படிங்கிறது டைமென்ஷன் S இன்வர்ஸ்னா இங்க t இன்வர்ஸ் தான் வந்திருக்கும் அப்ப ரிலேஷன் பிட்வீன் டைம் அண்ட் ஃப்ரீக்வன்சி ஏற்கனவே நான் சொன்னதுதான் t ஈக்குவல் டு 1/n அல்லது t ஈக்குவல் டு 1/f நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீக்வன்சி fங்கிற டேர்ம் யூஸ் பண்றதா யூஸ் பண்ணிக்கலாம் n யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் ஓகேங்களா the relation between angular velocity frequency and time period ஓகேங்களா மூணுக்கு நடுவுல இருக்க ரிலேஷன் என்னங்க சார் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது t ஈக்குவல் டு 2π/ω ஓகேங்களா 2π/ω டைம் பீரியட் ஆஃப் அந்த ஒரு சிம்பிள் பெண்டுலம்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் சரி டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம்க்கான ஃபார்முலா இது வராது அது வந்து √2h/g அந்த ஒரு ஃபார்முலா வரும் 2π × √2h/g அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா வரும் ஓகேங்களா இந்த இடத்துல tங்கிறது வந்து ரிலேஷன் பிட்வீன் ஆங்குலர் வெலாசிட்டி அல்லது ஃப்ரீக்வன்சி அப்படினாலும் சொல்லலாம் ஆங்குலர் வெலாசிட்டி டைம் பீரியடுக்கு நடுவில் இருக்க ரிலேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அல்லது ஒமேகா ஈக்குவல் டு θ/t இதுலயே இருந்தும் நம்ம சொல்லலாம் அப்ப இந்த ஒமேகா ஈக்குவல் டு θ/t அப்படிங்கும்போது ஒமேகாவுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 2π/t ஓகேங்களா ஒமேகாவுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலாம் ஒமேகா இங்க வந்துருச்சு அப்படின்னா t இங்க போயிடும் அப்ப 2π/t ஒமேகாவுக்கு பதிலாக 2π/t அதுக்கப்புறம் என்னது 2π/t வேற எப்படி எழுதலாம் 1/t ஓகேங்களா 2π/t எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/tங்கிறது என்னது சரி 1/t அது இந்த n இங்க வந்துச்சுன்னா இந்த t இங்க போயிடுங்களா அப்ப n எழுதலாங்களா அப்ப 1/t நம்ம என்ன எழுதலாம் n அல்லது 2πf ஜஸ்ட் இதெல்லாமே ஃபார்முலாஸ் நமக்கு தேவைப்படும் ஓகேங்களா ரிலேஷன் பிட்வீன் ஒரு क्वेश्चनல என்ன பண்ணலாம் டைமை கொடுத்துட்டு ஃப்ரீக்வன்சி கேட்கலாம் ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டு டைம் கேட்கலாம் அப்ப அதுக்கான ஃபார்முலாஸ் தெரியணும் இல்லைங்களா அப்போ ஒமேகாவோட ஃபார்முலா ஜஸ்ட் இந்த ஒரு ஃபார்முலா இருந்தா போதும் இதுல இருந்து வேணுங்கிறத டெரைவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதான் இங்க கீழே எழுதிருக்கேன் ஒமேகா ஈக்குவல் டு 2π/t அல்லது 2πn அப்படிங்கிறது மேல எழுதிருக்கிறது தான் கீழே எழுதிருக்கேன் ஓகேங்களா இப்போ இந்த பக்கம் வருவோம் என்ன பண்றீங்க இந்த இடத்துல டைம் பீரியட் அண்ட் ஃப்ரீக்வன்சி பேஸ் பண்ணி எழுதிருக்காங்க ஓகேங்களா டைம் பீரியட் அண்ட் ஃப்ரீக்வன்சி ஓகேங்களா இந்த இடத்துல ஒமேகா ஸ்கொயர் யூஸ் பண்ணிருக்காங்க ஒமேகானா நம்ம என்ன எழுதலாம் 2π/t எழுதலாங்களா 2π/t அப்ப 2 ஸ்கொயர் π ஸ்கொயர் t ஸ்கொயர் என்ன வரும் 4 2 ஸ்கொயர் 4 π ஸ்கொயர் t ஸ்கொயர் இங்க ஒரு r இருக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா எதை பேஸ் பண்ணி டைம் பீரியட பேஸ் பண்ணி இதே சார் எனக்கு எதை பேஸ் பண்ணி வரும்னா ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணி வேணும் ஃபார்முலா வந்து எதை பேஸ் பண்ணி வேணும் ஃப்ரீக்வன்சி என்ன பேஸ் பண்ணி வேணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஃபார்முலா ஓகேங்களா 2πn ல அப்ளை பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி நமக்கு ஃபார்முலா கிடைக்கும் ஜஸ்ட் அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா இது நாலுமே என்னது சென்ட்ரிபிட்டல் ஆக்ஸலரேஷனுக்கான ஃபார்முலா ரொம்ப முக்கியமானது முதல் ரெண்டு ஃபார்முலாஸ் ஓகேங்களா அதை பேஸ் பண்ணி அடிக்கடி சம்ஸ் யூஸ் பண்ணுவோம் அடுத்தது டைப்ஸ் ஆஃப் சர்க்குலர் மோஷன் இதுக்கு மேல தான் நம்மளோட டாபிக் சிலபஸ்ல உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக் தான் இருக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது அப்ப சிலபஸ்ல இல்லையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு அதை பேஸ் பண்ணியுமே क्वेश्चंस இருக்கும் ஏன் அப்படின்னா
ஜஸ்ட் இதுக்குள்ளேயே அது எல்லாமே கவர் ஆகும் ஓகேங்களா. இதுக்குள்ளேயே அது கவர் ஆகிற டேர்ம்ஸ் தான் நான் தனியா கொடுத்துருக்கேன் உங்களுக்கு டேர்ம்ஸ் ஓகேங்களா. இந்த இடத்துல நான் என்னன்னு சொல்ல போறேன் அப்படின்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் என்னன்னு மட்டும் தான் சொல்ல போறேன். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு வட்டப்பாதை. யூனிஃபார்ம் மோஷன் இல்ல, கண்டிப்பா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், நாட் யூனிஃபார்ம் மோஷன், நாட் யூனிஃபார்ம் மோஷன். அப்புறம் ஏங்க சார் அதுக்கு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா ரெண்டு வகையான சர்க்குலர் மோஷன் இருக்கு ஓகேங்களா. அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டேர்ம் சொல்லியிருக்காங்க சார். அப்ப இங்க யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் யூனிஃபார்ம்னா ஏதாவது ஒன்னே யூனிஃபார்மா இருக்கணும். என்ன இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஸ்பீட் ஆஃப் த சர்க்குலர் மோஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். லீனியர் ஸ்பீட் ஆஃப் த சர்க்குலர் மோஷன். லீனியர் ஸ்பீட் அது வெலாசிட்டியோட மேக்னிடியூட் மட்டும் ஒன்னும் இல்ல. வெலாசிட்டி மாறுது, எல்லாத்தையுமே டைரக்ஷன் மாறுது. நான் ஏற்கனவே சொன்னதுதான் உங்களுக்கு, டைரக்ஷன் மாறுது. பட் வேல்யூ சார் இது 10 மீட்டர் பர் செகண்ட்ல சுத்துது சார், 10 மீட்டர் பர் செகண்ட்ல சுத்துதுங்க சார் ஓகேங்களா. அப்ப அந்த ஒரு 10 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறது த்ரூ அவுட் த சர்க்குலர் மோஷன் மாறாமையே இருக்குது அப்படின்னா அது என்னதுன்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஸ்பீடு மாறல சார், ஒரு சர்க்குலர் மோஷன்ல ஸ்பீடு மாறல, 10 மீட்டர் பர் செகண்ட் 10 மீட்டர் பர் செகண்டாவே தான் இருக்கு. அப்ப அது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். சார் இந்த 10 12 மாறுது, 15 மாறுது, 2 மாறுது, 5 மாறுது, அது நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் ஓகேங்களா. சிம்பிளா டெஃபினிஷன் இது மட்டும் தான் ஓகேங்களா. ஆக்சுவல் டெஃபினிஷனுமே அதே தான் ஓகேங்களா. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் மீனிங் என்னது, ஸ்பீடு கான்ஸ்டன்டா இருக்கும். அதுதான் இங்க சொல்லிருக்காங்க. the motion of the body moving in a constant speed, moving with a constant speed along a circular path. ஒரு சர்க்குலர் பாத்ல கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல ஏதோ ஒரு பார்ட்டிகல் டிராவல் ஆனிச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லலாம், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் சொல்லலாம். இந்த இடத்துல என்னன்னு சார் அப்ப கான்ஸ்டன்டா இருக்கும்னா கண்டிப்பா யூனிஃபார்ம் ஸ்பீடு, அந்த ஒரு லீனியர் ஸ்பீட் கான்ஸ்டன்டா இருக்கும். சார் வேற என்னங்க சார் கான்ஸ்டன்டா இருக்கும், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல ஆங்குலர் வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்கும். நாட் வெலாசிட்டி, நாட் வெலாசிட்டி இல்ல, v இல்ல, v வெக்டார் இல்ல. இது வந்து ஸ்பீடுனாலுமே நம்ம v தான் யூஸ் பண்ணுவோம். பார்த்து அந்த ஒரு டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுங்க ஓகேங்களா. ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி டிஃபரன்ஷியேட் இந்த இடத்துல பண்ணணும். ஸ்பீட் அப்படின்னா வெறும் v, வெலாசிட்டி அப்படின்னா v வெக்டார் ஓகேங்களா. v வெக்டார் அந்த ஒரு டைரக்ஷனையும் சேர்த்து நம்ம பார்க்கணும் ஓகேங்களா. அப்ப சார் வேற என்னங்க சார் கான்ஸ்டன்டா இருக்குன்னா ஆங்குலர் வெலாசிட்டி சொன்னா, ஆங்குலர் வெலாசிட்டிங்கிறது என்னது மீனிங் சொல்லிருந்தேன், எவ்வளவு ஆங்கிள், அதாவது அந்த ஒரு ஆங்கிள் சேஞ்ச் ஆகுறது அல்லது ஃப்ரீக்வன்சின்னு சிம்பிளா சொல்லலாம் ஓகேங்களா. எவ்வளவு இப்போ ஒண்ணும் இல்ல, 10 மீட்டர் பர் செகண்ட்ல சுத்துது அப்படின்னா ஒரு செகண்டுக்கு 2 ரெவல்யூஷன் வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். 10 மீட்டர் பர் செகண்ட்ல சுத்துது ஒரு சர்க்குலர் மோஷனை, ஒரு செகண்டுக்கு 2 ரெவல்யூஷன், அடுத்த செகண்டுக்கு எவ்வளவு வந்திருக்கும் அதே 2, அதுக்கு அடுத்ததுக்கும் அதே 2. அப்ப மீனிங் என்னது, ஒமேகா கான்ஸ்டன்ட், which means frequency constant ஓகேங்களா. இந்த frequency constant அப்படிங்கும்போது ஒமேகா கான்ஸ்டன்டா தான் இருக்கும் ஓகேங்களா. ஆங்குலர் வெலாசிட்டி கான்ஸ்டன்டா தான் இருக்கும், ரொம்ப முக்கியம். சார் வேற என்னங்க சார் கான்ஸ்டன்ட் அப்படின்னா அதோட கைனடிக் எனர்ஜி. சேம் ஸ்பீட்ல தானே சுத்துது ஓகேங்களா. எனர்ஜிங்கிறது ஸ்கேலர் குவாண்டிட்டி ஆஃப் mv ஸ்கொயர். இந்த இடத்துல கைனடிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா ஆஃப் mv ஸ்கொயர். எனர்ஜி இஸ் ஸ்கேலர் குவாண்டிட்டி. அப்ப v கான்ஸ்டன்டா இருந்தா போதும். இந்த இடத்துல இருக்கிற v எதை குறிக்கும் அப்படின்னா எதை குறிக்கும், ஸ்பீடை குறிக்கும். ஆஃப் mv ஸ்கொயர்ல இருக்க v எதை குறிக்கும், ஸ்பீடை குறிக்கும். அப்ப அந்த ஸ்பீட் கான்ஸ்டன்டா இருந்தா போதும். என்ன கான்ஸ்டன்ட், கைனடிக் எனர்ஜியுமே கான்ஸ்டன்ட். சார் அப்ப வேற எதுவும் சார் வேரி ஆகும் அப்படின்னா வெலாசிட்டி கண்டிப்பா வேரி ஆகும், ஸ்பீட் வேரி ஆகாது, வெலாசிட்டி வேரி ஆகும். வெலாசிட்டி வேரி ஆகுதுன்னா மீனிங் என்னது, டைரக்ஷன் இந்த இடத்துல மாறுது. டைரக்ஷன் மாறுதுன்னா கண்டிப்பா அக்ஸலரேஷன் இருக்கும். அக்ஸலரேஷன் 0 இல்ல, அக்ஸலரேஷன் கண்டிப்பா 0வா இருக்கும் போது அக்ஸலரேஷன் இருக்கு ஓகேங்களா. சார் வேற என்னங்க சார் சேஞ்ச் ஆகும், ஸ்பீடை தவிர, சாரி வெலாசிட்டி தவிர அப்படின்னா கண்டிப்பா மொமெண்டம். சார் மொமெண்டம் ஃபார்முலா மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஆமா, மொமெண்டம் அப்படிங்கிறது வெக்டர் குவாண்டிட்டி, ரொம்ப முக்கியம். மொமெண்டம் அப்படிங்கிறது வெக்டர் குவாண்டிட்டி. அப்ப இங்க வெலாசிட்டி வெக்டர் யூஸ் பண்ணணும். இங்க ஸ்பீட் ஆஃப் mv ஸ்கொயர்ல ஆஃப் mv ஸ்கொயர் அப்படிங்கும்போது இங்க ஸ்பீட் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல வெலாசிட்டி வெக்டர், டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. அப்ப மொமெண்டம் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். சார் மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது, வேற என்னங்க சார் சேஞ்ச் ஆகும் அப்படின்னா கண்டிப்பா மொமெண்டம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபோர்ஸ், which means change in momentum equal to force னு நியூட்டனோட third law நெக்ஸ்ட் யூனிட்ல நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. ஜஸ்ட் அதுபடி பார்க்கும்போது ஃபோர்ஸ்மே ஒன் ஆஃப் த வெக்டர் குவாண்டிட்டி. அப்ப மொமெண்டம் மாறுது அப்படிங்கும்போது கண்டிப்பா ஃபோர்ஸ்மே மாறும் ஓகேங்களா. ஃபோர்ஸ்மே மாறும், ஃபோர்ஸ்மே 0வா இருக்காது. சார் வேற என்னங்க சார் 0 அப்படின்னா ஆங்குலர் ஆக்ஸலரேஷன் 0. என்ன 0, ஆங்குலர் ஆக்ஸலரேஷன் ஆல்பா 0. சார் ஆங்குலர் ஆக்ஸலரேஷன் என்னன்னு சொன்னோம், அந்த ஒரு டேஞ்சென்ஷியலை பேஸ் பண்ணி இருக்கிறது ஓகேங்களா. டேஞ்சென்ஷியலை பேஸ் பண்ணி இருக்கிறது இங்க. அப்ப டேஞ்சென்ஷியலும் 0 தான், ஏன்னா ஆல்பா 0னா ஏடியுமே 0வா தான் இருக்கும். ஆங்குலர் ஆக்ஸலரேஷன் ஓகேங்களா. அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் அங்க இருக்காது பெருசா ஓகேங்களா. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி சிம்பிளா சொல்லணும்னா ஆங்குலர் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட், அதாவது ஒமேகா கான்ஸ்டன்ட். ஒமேகா கான்ஸ்டன்ட், ஒமேகா கான்ஸ்டன்ட்னா டி ஒமேகா பை டிடி, அதுதான் என்னது ஆல்பா ஓகேங்களா. ஒமேகா கான்ஸ்டன்ட்னா கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா எவ்வளவு வேல்யூ, ஆல்பாவோட வேல்யூ 0 ஓகேங்களா. நமக்கு சிம்பிளா சொல்லணும், சிம்பிள் டேர்ம்ஸ்ல அந்த மாதிரி சொல்லிடலாம். ஜஸ்ட் கான்செப்டாவும் பாத்துக்கோங்க ஓகேங்களா. அப்ப ஆல்பாவோட வேல்யூ 0 அப்படிங்கும்போது ஏடியும் 0, டேஞ்சென்ஷியல் ஆக்ஸலரேஷன் 0. கண்டிப்பா அப்ப என்ன இருக்கும், சென்ட்ரிபிட்டல் இருக்கும். அந்த ஆக்ஸலரேஷன்ல எந்த ஆக்ஸலரேஷன் இருக்கும், கண்டிப்பா
சென்ட்ரிபிட்டல் இருக்கும். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் இஸ் நாட் யூனிஃபார்ம் மோஷன், ரொம்ப முக்கியம். அந்த ஆக்சலரேஷன் இல்ல அப்படிங்கும் போது டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் இல்ல, ஓகேங்களா? அப்ப என்ன இருக்கும்? சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் இருக்கும், ஓகேங்களா? அப்ப டேஞ்சென்ஷியலோட வேல்யூ தான் இந்த இடத்துல 0. அப்ப இந்த இடத்துல ஒருவேளை எக்ஸாம்பிளுக்கு ஆக்சலரேஷன் இன் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் இஸ் ஆப்ஷன்ல வந்து சென்ட்ரிபிட்டல் டேஞ்சென்ஷியல் போத் அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் மட்டும் தான் எதுல இருக்கும்? யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல இருக்கும். அல்லது ஏதோ ஒரு கொஸ்டின்ல ஸ்பீடு கான்ஸ்டன்டா மூவ் ஆயிட்டு இருக்கு, ஆக்சலரேஷனை கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா நீங்க என்ன ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும்? சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் தான் கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னா யூனிஃபார்ம் ஸ்பீட்னா யூனிஃபார்ம் மோஷன், யூனிஃபார்ம் மோஷன் அப்படிங்கும் போது இந்த இடத்துல என்ன இருக்கும்? சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் தான் இருக்கும். அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் ஃபுல்லா உங்க மைண்டுக்குள்ள வரணும், ஓகேங்களா? இந்த ஒரு பேச்சே உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். எதை சொல்றதுக்கு அப்படின்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் பத்தி சொல்றதுக்கு. நெக்ஸ்ட் இந்த யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்லயே சேஞ்ச் இன் வெலாசிட்டி, ஓகேங்களா? சேஞ்ச் இன் வெலாசிட்டி பெருசா கொஸ்டின்ஸ் இருக்காது, இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு டைம் பார்த்துடலாம், ஓகேங்களா? சேஞ்ச் இன் வெலாசிட்டினா ஒன்றும் இல்லை, இந்த ஒரு பாயிண்ட் எப்பயும் போல கன்சிடர் பண்ணலாம். ஏங்கிற பாயிண்ட் பிங்கிற பாயிண்ட்ல இதை v1 அந்த பக்கம் v2 அப்படின்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டினா v2 மைனஸ் v1 யூஸ் பண்ணுவோம். அப்ப ஃபார்முலா அதுதான், v ஸ்கொயர் v1 ஸ்கொயர் பிளஸ் v2 ஸ்கொயர் மைனஸ் 2v1 v2 cos θ அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுவோம். இதை நம்ம சால்வ் பண்றோம் அப்படின்னா இதுல vங்கிறது என்னது? இது மேக்னிடியூட்னு பார்த்தாச்சு. மேக்னிடியூட்னா எண் மதிப்பு மட்டும் தான். அப்ப இங்க ஸ்பீட் கான்ஸ்டன்ட் தான். அப்ப vங்கிறது இந்த இடத்துல மேக்னிடியூட் கான்ஸ்டன்ட். அப்ப அதை v மட்டும் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை யூஸ் பண்ணி நம்ம எடுத்து சால்வ் பண்ணி டெரைவ் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலா நமக்கு வர வேண்டிய ஆன்சர் இதுதான், ஓகேங்களா? 2v sin θ/2. இது மட்டும் தான் முக்கியம், மற்றதெல்லாம் வந்து ஜஸ்ட் நோட் பண்ணிங்க, ஓகேங்களா? 2v sin θ/2 எப்படி வருது அப்படிங்கிறது தான் மேல இருக்கிறது. இந்த ஃபார்முலா முக்கியம். சார் டைரக்ஷன் ஆஃப் del v எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா 180 மைனஸ் θ/2 அல்லது 90 டிகிரி மைனஸ் θ/2, ஓகேங்களா? இங்க 180 போட்டீங்கன்னா ஹோல் டிவைட் பை பண்ணணும், 90 போட்டீங்கன்னா தீட்டாக்கு மட்டும் டிவைட் பை 2 போட்டா போதும். சார் எப்படி சார் சொல்லலாம் சேஞ்ச் இன் வெலாசிட்டியோட டைரக்ஷன் அப்படின்னா ஜஸ்ட் இதை பாருங்க. ஆக்சுவல் வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்கு, இந்த வெலாசிட்டி இது 2, ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு டைரக்ஷன், இது ஒரு டைரக்ஷன். இது ஒரே பாயிண்ட்ல இருந்து எழுதுறோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்ல இருந்தே குறிக்கிறோம் அப்படின்னா அல்லது இதை இப்படி கொண்டு வந்துடும், ஓகேங்களா? இந்த பக்கம் இருக்கு இல்லைங்களா? இந்த பாயிண்ட்ல மீட் ஆகுது, இந்த மாதிரி வரைஞ்சிருக்கான்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா? சேஞ்ச் இன் வெலாசிட்டி இந்த இடத்துல மீனிங் என்னது? எங்க இருந்து எங்க போகுது? v1 ல இருந்து v2 க்கு போகுது. அப்ப v2 மைனஸ் v1 யூஸ் பண்ணுவாங்களா? அப்ப மைனஸ் v1, v2 மைனஸ் v1 வெக்டர் குவாண்டிட்டியில இது v1 னா இது மைனஸ் v1 எப்பயும் போல, ஓகேங்களா? அப்ப இது மைனஸ் v1. நல்லா கவனிங்க, v2 இங்க இருக்கு, v2 இங்க மைனஸ் v1 இங்க. அதோட ரிசல்ட் எங்க இருக்கும்? கண்டிப்பா அதுக்கு சென்டர்ல நடுவில் எங்க ஒரு இடத்துல இருக்கும். அப்ப அந்த ஒரு டைரக்ஷன்ல தான் என்ன இருக்கும்? சேஞ்ச் இன் வெலாசிட்டியோட டைரக்ஷன் இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது. இந்த பைங்கிறது இந்த ஒரு ஆங்கிள், ஓகேங்களா? சேஞ்ச் இன் வெலாசிட்டி, ஓகேங்களா? அப்ப 180 டிகிரி மைனஸ் π/2 அல்லது 90 டிகிரி மைனஸ் π/2, ஓகேங்களா? மைனஸ் π/2 எந்த இடத்துல எப்படி வருங்கிறத கரெக்டா பார்த்துக்குங்க, ஓகேங்களா? அடுத்தது நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படிங்கும்போது மீனிங் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஸ்பீடு வேரி ஆச்சு அப்படின்னா அது நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். சார் ஸ்பீடு எப்படிலாம் சார் வேரி ஆகலாம்? உங்களுக்கே தெரியும், ஸ்பீடு ஒன்று இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லது டிக்ரீஸ் ஆகலாம், ரெண்டுல ஏதோ ஒன்றா நடக்க முடியும். அதுக்கு பேர் தான் ஸ்பீடு வேரி ஆகுது, ஓகேங்களா? அப்ப ஸ்பீட் ஆஃப் த சர்க்குலர் மோஷன் எய்தர் இன்க்ரீசஸ் ஆர் டிக்ரீசஸ் அப்படி ஆனிச்சுன்னா அது என்னது? நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். மோஷன் அண்ட் ஆக்சலரேஷன் இஸ் இன் சேம் டைரக்ஷன்னா ஸ்பீட் எப்படி ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஒன்றும் இல்லை, பொருள் எப்படி சுத்தி வருது, ஸ்பீட் இன்க்ரீஸ் எப்ப சார் ஆகும் அப்படின்னா ஆக்சலரேஷன் என்னது? இது 10 இருக்கு, 10ங்கிற வேல்யூ வந்து ஆக்சலரேட் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது, ஓகேங்களா? என்னது? இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது அதே டைரக்ஷன்ல அந்த வேல்யூ நடக்குது, ஓகேங்களா? 10ங்கிறது இந்த டைரக்ஷன்ல நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன், ஓகேங்களா? புடிச்சு இதை தள்ளுறேன், ஓகேங்களா? அப்ப தள்ளும்போது என்ன ஆகும்? இன்னும் ஸ்பீட் அதிகமாகும், ஓகேங்களா? அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க மோஷனும் ஆக்சலரேஷனும் சேம் டைரக்ஷன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நார்மலா இப்படி இருக்கும்போது சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கும், டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் இந்த இடத்துல இருக்கும், ஓகேங்களா? வெலாசிட்டி எந்த டைரக்ஷனோ அதேதான் என்னது? டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன். நார்மலா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிற கண்டிஷனுக்கு, ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல ஆல்பா அப்படிங்கறத எதை குறிச்சிருக்கோம் அப்படின்னா ரிசல்டன்ட், ஓகேங்களா? இது ஒரு ஆக்சலரேஷன், இது ஒரு ஆக்சலரேஷன், which means இது ஒரு வெக்டர், இது ஒரு வெக்டர். ரிசல்டன்ட் எங்க இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். அப்ப அதனாலதான் என்ன ஆகுது? பொருள் இந்த பக்கம் நகருது. சொல்றது புரியுதுங்களா? அதனாலதான் பொருள் இந்த பக்கம் நகருது, இப்படி, ஓகேங்களா? எந்த பக்கம் வேல்யூ அதிகமாகுதோ அது நோக்கி நகரும், ஓகேங்களா? அப்ப அந்த ஆங்கிள் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் 90 கம்மியா இருக்கு, ஆமாங்களா? 90க்கு கம்மியா இருக்கு. அப்ப 0ல இருந்து 90க்குள்ள இருக்கும் அந்த ஒரு ஆங்கிள், ஓகேங்களா? அந்த ஒரு ஆங்கிளோட வேல்யூ எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இது ஆல்பா அப்படின்னா இது ஆப்போசிட், ஆமாங்களா? ஆப்போசிட் அப்படின்னா என்ன எழுதலாம்? ஏசி, ஓகேங்களா? இது ஏசினா இதுவும் ஏசி, வெக்டர் குவாண்டிட்டி படி parallelogram theorem. இது வந்து adjacent AT, ஓகேங்களா? அப்ப AC by AT tan எழுதும் போது opposite by adjacent AC by AT tan alpha யூஸ் பண்ணுவோம். அல்லது
இதோட ரிசல்டன்ட் எங்களுக்கு வேணும் சார், டோட்டல் ரிசல்டன்ட் வேல்யூ வேணும். நம்ம இந்த இடத்துல யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல டோட்டல் ஆக்சலரேஷன் கேட்டாங்கன்னா ஏசி மட்டும் தான் கண்டுபிடிக்க போறோம். ஆனா இந்த இடத்துல டோட்டல் ஆக்சலரேஷன் சொல்ல மாட்டாங்க, வெறும் ஆக்சலரேஷன்ங்கிற வார்த்தை கொடுத்தாலும் சரி. டான்ஜென்ஷியல் சென்ட்ரிபிட்டல்னு தனித்தனியா கொடுக்காம வெறும் ஆக்சலரேஷன் வார்த்தை கொடுக்குறாங்க, அது ஒரு நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டோட்டல் ஏ தான் கண்டுபிடிக்கணும். சேம் ரெண்டு வெக்டர் குவாண்டிட்டி ரிசல்டன்ட்கான ஃபார்முலா AC ஸ்கொயர் பிளஸ் AT ஸ்கொயர் பிளஸ் 2AB cos 90, அதாவது 2 into AC plus AC into AT cos 90 வரும். ஓகேங்களா? அப்ப cos 90 ஓட வேல்யூ இந்த இடத்துல என்னது 0. ஓகேங்களா? cos 90 ஓட வேல்யூ 0. அப்ப 0 into anything 0 ஆயிடும். அப்ப AC ஸ்கொயர் பிளஸ் AT ஸ்கொயர். அப்ப ஃபார்முலா என்ன வரும், root of AC ஸ்கொயர் பிளஸ் AT ஸ்கொயர். ஆங்கிள் 90 அப்படிங்கும்போது நமக்கு தெரியும் ரெண்டு வெக்டர் என்னது ஸ்கொயர் பண்ணி ரூட் பண்ண போறோம். நான் ஏற்கனவே நிறைய டைம் இதை சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ரெண்டு வெக்டர் இருக்கு, ரெண்டு வெக்டருக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் 90 டிகிரி. ரிசல்ட் எனக்கு வேணும், ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுத்துக்கு, அவ்வளவுதான். ஓகேங்களா? சிம்பிளான கண்டிஷன் தான். அடுத்தது சார் ஸ்பீட் டிக்ரீஸ் ஆகுது சார், அப்ப என்னங்க சார் நடக்கும் அப்படின்னா அதுதான் பார்க்க போறோம். மோஷன் வந்து ஆக்சலரேஷன், நான் இந்த பக்கம் போகுது, ஆக்சலரேஷன் நான் வேற டைரக்ஷன்ல கொடுக்குறேன், which means ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல கொடுக்குறேன். அப்ப என்ன ஆகும், ஸ்பீடு கண்டிப்பா குறையும். இப்படி சுத்திட்டு இருக்கிற இடத்துல நான் இப்படி பிடிச்சி தள்ளுறேன், அப்படின்னு என்ன ஆகும், ஸ்பீடு கண்டிப்பா குறையும். சார் அப்ப ரிசல்ட் எங்க இருக்கும் அப்படின்னா நார்மல் ஆக்சலரேஷன் சென்ட்ரிபிட்டல் உள்ள நோக்கி தான் இருக்கும், டான்ஜென்ஷியல் கீழ இருக்குன்னா ரிசல்ட் கண்டிப்பா இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? அப்ப பொருள் இந்த பக்கம் நகருமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அதோட ஸ்பீட் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா இப்படி சுத்திட்டு இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு வரும். அப்ப ஸ்பீட் எந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும், அது மாற போறது இல்லை. விச் மீன்ஸ் வெலாசிட்டி வந்து டைரக்ஷனை மாத்திக்க போறது இல்லை, எப்பயும் சுத்துறா அந்த ஒரு டைரக்ஷன். இந்த இடத்துல டைரக்ஷனை மாத்திக்க போறது இல்லை, நான் சொன்னது ஏதாவது கிளாக் வைஸ் அந்த ஆன்டி கிளாக் வைஸ் அந்த ஒரு இது. ஓகேங்களா? டைரக்ஷன் எல்லா இடத்துலயும் மாறுது. ஓகேங்களா? நான் இந்த இடத்துல சொல்றது எதை மீன் பண்றேன் அப்படின்னா கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். இது கிளாக் வைஸ்ல சுத்திட்டு இருக்கு, ஸ்பீடு குறையுதுன்னா பொருள் இப்படி சுத்தணுங்கிற அவசியம் இல்லை, அது அப்படியே தான் சுத்திட்டு இருக்கும், அதே சென்ஸ்ல தான் சுத்திட்டு இருக்கும். பட் ஸ்பீடு வந்து வேல்யூ குறையும் கொஞ்சம் கொஞ்சமா. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல இந்த ஒரு ஆல்பா இருக்கு இல்லைங்களா, இந்த ஆங்கிள் நான் என்ன எடுத்துக்கிறேன், ஆல்பான்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? என்னன்னு எடுத்துக்கிறேன், ஆல்பான்னு எடுத்துக்கிறேன். அதாவது இந்த ஒரு ஃபர்ஸ்ட் இருந்த இனிஷியல் மோஷனுக்கும் நடுவில் இருக்க அந்த ஒரு ரிசல்ட்டுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் என்ன எடுத்தேன், ஆல்பான்னு எடுத்தேன். ஓகேங்களா? அதே தான் இங்கேயும் எடுத்திருக்கேன். அப்ப அந்த ஆல்பாவோட வேல்யூ எப்படி இருக்கு, 90 விட அதிகமா இருக்கு, 180 விட கம்மியா இருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல எனக்கு ரிசல்டன்ட் வேணுங்க சார், சேம் ஃபார்முலா AC ஸ்கொயர் பிளஸ் AT ஸ்கொயர். இந்த இடத்துல ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ATக்கும் ACக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் 90 டிகிரி. ஓகேங்களா? இங்கேயுமே 90 டிகிரி தான், அந்த ஒரு ரீசன். நெக்ஸ்ட் சார் எனக்கு இந்த இடத்துல tan θ வேணும், இந்த இடத்துல தீட்டாங்கிறது என்ன எடுத்திருக்கேன், அதே மாதிரிதான் இங்க நான் ஆல்பான்னு எடுத்தேன், அங்க தீட்டான்னு எடுத்தா தான் வித்தியாசம். அதாவது ரிசல்டன்ட்டுக்கும் ஆக்சலரேஷனுக்கும் டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷனுக்கும் ரிசல்டன்ட் ஏக்கும் டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் நடுவில் இருக்க ஆங்கிள் தீட்டான்னு எடுத்தேன், ஐ மீன் ஆல்பான்னு எடுத்தேன். இங்க என்ன எடுத்திருக்கேன், அதை இதுதான் ரிசல்டன்ட், இதுதான் டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன். இதுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் டிஃபரன்ஸ் தெரியணும் அப்படிங்கறதுனால தீட்டான்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அங்க ஆல்பா இங்க தீட்டா. ஓகேங்களா? கண்டிஷன் கரெக்டா பாத்துக்கங்க. அப்ப தீட்டா இந்த இடத்துல tan θ வேணும்னா இங்கே அதே மாதிரி இது ஆப்போசிட்டுங்களா, இந்த தீட்டாக்கு இது ஆப்போசிட், இது ஆப்போசிட்னா இதுவுமே ஆப்போசிட் தான். அப்ப AC. ஓகேங்களா? AC இந்த இடத்துல AT. ஓகேங்களா? அப்ப AC by AT இந்த வேல்யூஸ் எதுவுமே மாற போறது இல்லை. பட் இந்த இடத்துல நான் லெட்டர்ஸ் மட்டும் மாத்திருக்கேன். ஏன் அப்படின்னா அந்த ஒரு வேரியேஷனுக்காக, ஆங்கிள் வேரியேஷன் இருக்கு அப்படிங்கறத சொல்றதுக்காக. ஓகேங்களா? அதே மாதிரி நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல டான்ஜென்ஷியல் சென்ட்ரிபிட்டல் ரெண்டு ஆக்சலரேஷனுமே நாட் ஈக்குவல் டு 0 ரொம்ப முக்கியம். ரெண்டு ஆக்சலரேஷனுமே இருக்கும். பட் இதுல ஐ மீன் டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் எதுல 0 ஆகும், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல 0 ஆகும். ஓகேங்களா? ஜஸ்ட் சர்க்குலர் மோஷனை பேஸ் பண்ண மொத்த தேடி கண்டென்ட்டும் இவ்வளவுதான். ஓகேங்களா? இதை தாண்டி பெருசா வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஃபார்முலாஸும் இதுல இருக்கிறது மட்டும் தான். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது டோட்டல். ஓகேங்களா? இந்த ரெண்டு ஃபார்முலாவும் ரெண்டுக்குமே சேமா தான் இருக்கும், அதனால பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அதை தாண்டி முக்கியமான ஃபார்முலான்னு பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நமக்கு தேவையான ஃபார்முலா அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஒரு ஃபார்முலா AC equal to A டோட்டல் ஆக்சலரேஷன் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா ஃபார்முலாஸும். ஓகேங்களா? இந்த ஒமேகா ஃபார்முலா, T ஃபார்முலா, சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனுக்கான ஃபார்முலாஸ். ஓகேங்களா? அதே மாதிரி ஆங்குலர் வெலாசிட்டி, லீனியர் வெலாசிட்டி டிபெண்ட் பண்ணது, ஆங்குலர் ஆக்சலரேஷன் லீனியர் ஆக்சலரேஷனை கம்பேர் பண்ற அந்த ஒரு ஃபார்முலா. அதே மாதிரி ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கம்பேர் பண்ற இந்த ஒரு ஃபார்முலா S equal to θ graph சார். இந்த ஒரு ஃபார்முலாஸ் மட்டும் போது இந்த ஒரு சாப்டர்ல இருக்க இந்த ஒரு சம்ஸை பார்க்கறதுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை பேஸ் பண்ண சம்ஸை நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.